எல்லாருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 8ஆம் தேதி பட்ஜெட் முடிஞ்ச அப்புறம் முதல் வீக்கெண்டில் தமிழ்நாட்டு பட்ஜெட்டை அனலைஸ் பண்ணலான்னு இருக்கோம். இந்த பட்ஜெட்டை டீட்டெயில்டாக நானும் பிரபஞ்ச சக்கரவர்த்தியும் சாட்டர்டே 8ஆம் தேதி அன்னைக்கு அனலைஸ் பண்ணலான்னு இருக்கோம். கார்த்தால இவெண்ட் இருக்கும். மார்க்கெட்டில் லேட்டஸ்ட் என்ன இன்சைட்ஸ் இருக்குங்கிறதையும் பார்த்துட்டு அப்படியே என்னோட ஃப்ரீ மணி புக்கையும் டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கோம். இவெண்ட் ஃப்ரீ கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டிக்கெட் ரிசர்வ் பண்ணிக்கோங்க. வணக்கம் நேர்லி. யூபிஐ டிரான்சாக்ஷன் இன்னும் தெளிவாக புரியணும்னா நம்ம ஜிபேலலாம் பணம் அனுப்புகிறோம்ல. கடைக்கு போய் ஒரு சாக்லேட் வாங்கிட்டு ஜிபேல பணம் அனுப்புகிறோம். ஸோ அந்த மாதிரி அனுப்பக்கூடிய ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் சார்ஜஸ் போடணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இப்போ வந்திருக்கு. இந்த சார்ஜஸ் போட்டால் நீங்கள் ₹1 சாக்லேட் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 5 பைசா இதுக்கான சார்ஜஸ். எப்படி கிரெடிட் கார்டில் நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு சார்ஜ் வருதோ, அது நம்ம தலையில் விழாமல் நமக்கு தெரியாமல் அது எப்படி போகுதோ, எம்டிஆர் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுக்கும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. சிம்பிளி யூபிஐக்கு இனிமேல் சார்ஜஸ். இதை பண்ணலாமா கூடாதா, ஏன் பண்ணணும் ஏன் பண்ணக்கூடாது, ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கு சார்ஜஸ் வரும் போல தெரியுது. இதை ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஈவெண்ட்டுக்கு போயிருந்தேன். அதில் இந்தியாவுடைய நான் சொல்கிறேன்ப்பா, நீ உனக்கு சொல்ல தெரியாது. இங்கேருந்து மயிலாப்பூர்லேருந்து ஒரு குரூப் ஓடி போய் பாம்பேயில் மாட்டுங்கால தஞ்சம் அலைஞ்சுது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அந்த கும்பலை சேர்ந்தது ஒன்று. இப்போ தமிழில் மறந்துட்டு தமிழ் பாதி மலையாளம் பாதி ஹிந்தியில் பேசும். மாட்டுங்காலை சுற்றிட்டு இருக்கும் ஒரு கும்பல். அந்த கும்பல்னு சொல்லு. அந்த கும்பலை சேர்ந்த ஒரு ஆள் இந்த லூயி ஃபிலிப்லாம் விற்கிறாங்கல்ல கம்பெனி, அந்த கம்பெனி ஒரு மியூச்சுவல் ஃபண்டும் வச்சுருக்கு. அந்த கம்பெனியோட எம்டின்னு சொல்லு, சிஇஓ. ரைட்டா? அவள்லாம் எப்படின்னா, இப்போ நான் நிர்மலா சீதாராமன் அவங்கெல்லாம் ஒன்று. ஃபிஸ்கல் டெபிசிட்டை குறைக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒரு வருஷத்துக்கு 24,000 கோடி டிரான்சாக்ஷன். அம்மா ₹1 எடுத்தாங்கன்னா 24,000 கோடி அப்படியே அலாக்கா கவர்மெண்ட்டுக்கு வந்துடும். அவருக்கு வரி தெரியாது, உங்களுக்கும் வரி தெரியாதுங்கிறாரு. இதில் என்னென்னா, இப்போ நான் கூட பழங்கடைக்கு போனேன்னு வைங்க, அவன்லாம் ஒரு ஸ்கேனரை போட்டு உட்காந்துன்னு இருக்கிறான். அவனுக்கு ஒரு கிலோவுக்கு ₹1 ஆகிடும். இப்போ இதை கடைக்காரன்லாம் அப்சர்வ் பண்ணிக்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான், விலையை ஏற்றிடுவான். எய்தர் விலைவாசி ஏறும், இல்லை உங்கள்கிட்டேருந்து வாங்கிப்பான். இப்போ நான் உனக்கு ஒன்றா ஜிபே பண்ணுறதுக்கெல்லாம் ₹1ன்னா நான் ஏன் ஜிபே அனுப்புகிறேன்? ஆனால் நான் ஜிபேலாம் அனுப்ப மாட்டேன். இது வீணாக போகுதே, நம்ம அள்ளி போட்டுக்கலாமேன்னு. இதுன்னு சார் எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்போ பேங்க்கில் நிஃப்ட்டு, ஐஎம்பிஎஸ், ஆர்டிஜிஎஸ் இருக்குல்லங்க. முதல்ல ஐஎம்பிஎஸ்க்கு ஒரு சார்ஜ் இருந்தது, நெஃப்ட்டுக்கு சார்ஜ் இல்லாமல் இருந்தது. நீங்கள் அனுப்புனா 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த பணம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். எப்போ ஐஎம்பிஎஸ்ஸை ஃப்ரீ பண்ணாங்களோ எல்லா ஐஎம்பிஎஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃப்ரீ பண்ணுற வரைக்குமே எல்லாம் நெஃப்ட்லேயே தான் உட்காந்துட்டு இருந்தோம். இப்போ யூபிஐ ஃப்ரீ அப்படின்னு இப்போ எங்களை கொண்டு வந்து அதை பழக்கிட்டாங்க. இப்போ அதுக்கு சார்ஜஸ் அப்படின்னு கொண்டு வந்தால் குறைஞ்சபட்சம் 70% ஆஃப் த பீப்புள் வெளியில் வந்துட மாட்டாங்களா? சப்போஸ் ₹1 நோட் அடிக்கணும்னு வை. ஏன் ₹1 நோட் அடிக்கலான்னு இப்போ சொல்கிறேன். ₹1 நோட் அடிக்கணும்னா ₹2,000 செலவு. ரைட்டா? அப்ராக்சிமேட்டாக. ஆமாம். ஒரு ₹20 நோட்டு அடிக்கணும். ஏன்னா ₹10 நோட்டே இப்போ வருதான்னு சந்தேகம். ₹10 காயின் தான். ₹1 2,000 வரைக்கும் மாறுது சார். ஒவ்வொரு ஒரு ₹20க்கு ₹22.50 வரும். இப்போ மக்கள் டெய்லி காசு யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. பணம் ஸ்டோரேஜுக்கு தான் போடுது. ரெகுலர் டிரான்சாக்ஷனுக்குலாம் யூபிஐ யூஸ் பண்ணுறான். இப்போ நீங்கள் இதை பண்ணால் அவன் ஜோபியை திறப்பான். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு நான் 25 யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணால் அம்மையார் கடங்குன்னு ஒரு ₹25. இது ஏன் பண்ணுறாங்கன்னா, இந்த யூபிஐ வந்ததுலேருந்தும் ரூபே வந்ததுலேருந்தும் இந்த விசாவுக்கும் மாஸ்டர் கார்டுக்கும் பிஸ்னஸ் குறைஞ்சி போச்சு. ஓகே. எல்லோரும் யூபிஐயில் அமைச்சிடுறான். ஓகே. இல்லைன்னா டெபிட் கார்டு கூட அவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. பேங்க்கோட டெபிட் கார்டும் விசா மாஸ்டர் தான். எஸ். நீ ஒரு வாட்டி அதை ஃப்ராங்க் பண்ணேன்னா காசு ஆகும். அதை விட்டுட்டு யூபிஐயில் பண்ணிட்டா ஃப்ரீன்னு ரகுராம் ராஜன் தலைமையில் ஒரு கம்பெனி ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் மறந்து போய்டும் நம்மளுக்கு. அப்போவே ஆரம்பித்து இம்ஸு ஃபஸ்ட்டு நெஃப்ட்டு பண்ணாங்க, ஆர்டிசிஜிஎஸ் பண்ணாங்க, இம்ஸ் பண்ணாங்க, அதே மாதிரி யூபிஐயும் பண்ணாங்க. யூபிஐ பண்ணுறதை மட்டும் 2014க்கு அப்புறம் கொஞ்சம் ஆச்சு.
8 மணிக்கு வரவர் வந்து நான் தான் மாலையை போட்டுக்கிட்டார். ம். அதுக்கு பீம்லாம் பேர் வச்சார். ம். இப்போ என்னன்னா, அது வீணாக போகுதே, அதில் ஒரு அமௌண்ட்டை வாங்கி நம்ம போட்டுக்கலாமேன்னு ஒரு ஐடியா கொடுத்தது இந்த மாட்டுங்கால் சேர்ந்தவர். அது மாதிரி இன்னொன்று என்ன பண்ணுறாருன்னா, இது மாதிரி ஆளுங்களும் இது மாதிரி ஐடியாலாம் கொடுப்பாங்க. ம். பவரில் இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி வேண்டாத ஐடியா கொடுக்கறது தான் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி. நீங்களும் அவங்கள சேர்ந்தவங்க தான் நீங்களே சொல்லியிருக்கீங்க. அதை மறந்துடாதீங்க. நான் மறந்துடுவேன்ல, சுயமாக நானும் மறந்துடாதீங்க சார்னா மறந்துடுவேன்னு நீங்கள் ஈஸியாக சொல்கிறீங்க. ஏன்னா நான் அந்த மாதிரி வேலையை செய்ய தெரியாது எனக்கு. அதனால தான் என்ன வெள்ளை தள்ளி வச்சுருக்காங்க. ம். நம்ம அதெல்லாம் பண்ண தெரியாது எனக்கு. யாரும் அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாதுன்னு. ஆமாம், அதனால் இப்போ அண்ணன் தம்பி படக்கூடாதுன்னு என்னை எடுத்து வெளில வச்சுருக்காங்க. ம். ரைட்டா? ஆனால் நம்ம மக்களுக்காக பேசி ஆனோம்ல. நீங்கள் போய் இப்போ கூட தமிழ்நாட்டில் ஒரு ஈவெண்ட் நடந்தது. அதில் அவங்களெல்லாம் சேர்ந்து பேசின ஈவெண்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா நம்மால் பேசுனது வரும். ம். நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு நீங்களே பார்க்கலாம். இப்படியெல்லாம் ஃபிசிக்கல் டெபிசிட்டை குறைச்சி அவங்க முதலாளிலாம் பாவம் இல்லை. அவங்க முதலாளி எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு அந்த இனத்தை சேர்ந்தவரே ஒருத்தர் ஒரு வீடியோ போட்டு அது மணி லைஃப் ஃபவுண்டேஷனில் வந்திருந்தது. இது மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பாவம் டேக்ஸை ஏற்றிடாதீங்கம்மா, நாங்கள் 25% டேக்ஸ் கட்டிக்கிட்டு 40க்கு பதில் 25% டேக்ஸ் கட்டிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாமல் ஜாலியாக இருக்கிறோம். உங்களுக்கு ஃபிசிக்கல் டெபிசிட் தானே ஏறி இருக்குது. அதை வந்து இந்த காமன் மக்கள்கிட்ட பிடிக்கிட்டீங்கன்னா. சார் ஃபிஸ்கல் டெபிசிட் 15 லட்சம் கோடி காட்டுதுங்க சார். ஆமாம், அது ஒரு 25,000 கோடி. ஜிடிபி. அதுக்கு ஒரு 25,000 கோடியை குறைக்கலாம்ல. 15 லட்சம் கோடி ஜஸ்ட் ஒரு 25,000 க்ரோஸ் நான் ஐடியா கொடுத்தேன். ஓ ஃபைன். அப்புறம் நீலேஷ் ஷா ஒரு ஐடியா கொடுப்பாரு. அதுக்கப்புறம் இந்த வீசாலாம் பாவம் இல்லை. ம். இப்போ ஜியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு யார்? நீங்களே சொல்லிடுங்க சார். யார் அப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார்னு யார் சொன்னாங்க? மக்களுக்கு தெரியும். ம். அந்த ட்ரம்ப் சர்க்காரில் இருக்கார்ல, அவர் வேறு ரொம்ப கொந்தளிக்கிறாரு. இது மாதிரி வீசா மாஸ்டர் கார்டுக்கெல்லாம் லாபம் போயிடுச்சுன்னு. நம்மளுக்கு கார்ப்பரேட் தானே பிடிக்கும். இதை போய் சைனாவில் சொல்லுவாங்களா சார்? இல்லை சைனா இந்த மாதிரி ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்களா சார்? சைனாவை ம். சைனாவை பார்த்தா நாங்கள் வாயே திறக்க மாட்டோமே. நீ அங்கே ஒரு ஏஐ மாடல் போட்டால் இங்கே ஒரு ஏஐ மாடல் சார் போட்டோம். இல்லை எனக்கு புரியல. இதுக்கும் ட்ரம்ப்புக்கு என்ன சார் இருக்கு? வீசா அமெரிக்கன் கம்பெனி. எனக்கு இல்லை யூபிஐ என்னோட டிரான்சாக்ஷன் ஏற்றுறதுக்கும், அதாவது என்னோட டிரான்சாக்ஷனுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கும் ட்ரம்ப்புக்கும் சம்மந்தமே இல்லையே. ஏன் இல்லை? வீசா மாஸ்டர் எந்த ஒரு கம்பெனி? அமெரிக்கன் கம்பெனி. அப்போ காசெல்லாம் எங்கே போகும்? அமெரிக்காவுக்கு தான் போகும். அப்போ இங்கே மட்டும் நீ இப்போ ஃப்ரீயாக பண்ணால் இவனும் வீசா மாஸ்டர் யூஸ் பண்ண மாட்டான்ல. ஸோ இப்போ ஒரு டிரான்சாக்ஷனுக்கு நான் விசா கார்டில் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா அமெரிக்கா காசு போகும்ல. அதில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்ட் அவங்களுக்கும் ஆமா, போகும். ஆமா. பிகாஸ் தே ஆர் ஃபெசிலிட்டேட்டிங் திஸ். 100 ரூபாய்க்கு ஒரு பைசா போனால் கூட என்னாச்சு? பிகாஸ் தே ஆர் ஃபெசிலிட்டேட்டிங் திஸ். தே ஹேவ் தி பேமெண்ட் ப்ராசஸிங் நெட்வொர்க்கு. ம். அதனால தான் ரூபே வந்துருச்சு, யூபிஐ வந்துருச்சு. அதுக்கு தான் இந்த ஐடியா பண்ணி இந்த கம்பெனியை ஆரம்பித்தான் ராஜன். ம். நம்மளுக்கு தான் ஆனால் அதெல்லாம் பிடிக்காது. ஓகே. இப்போது அமெரிக்காவில் விசா மாஸ்டர் கார்டு இருக்குது. உங்களுக்கு போட்டியாக நாங்கள் ரூபேன்னு ஒன்று கொண்டு வந்திருக்கோம். இது ஃப்ரீ ஆச்சு. எங்களுது ஃப்ரீ. இன்னொன்று எங்களுது ஹெவி பாப்புலேஷன் இருக்கிற கண்ட்ரி. நாங்கள் யூஸ் பண்ணிட்டு போகிறோம். அவங்க ஏன் அதுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும்? அவங்களுக்கு பிஸ்னஸ் போயிடுச்சுன்றதுக்காக எங்கள் பேக்கெட்லேருந்து எடுக்கிறதுன்றது எப்படி சார்? இப்போ என் நண்பனோட கண்ட்ரியில் பிஸ்னஸ் போயிடுச்சு. சரி. உங்களுக்கு 50 பைசாலாம் ஒரு பெரிய இதை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்களா சார்? மக்களை நாங்கள் ஏதாவது ஒரு கோவில் பார்ப்போம் சார் பா. இதில் பாலிடிக்ஸ் வேணாம் சார். எங்களுக்கு அந்த பாலிடிக்ஸ் தான் இது. இல்லாட்டா எவன் இதை ஏற்றுவான்னு சொல்லு. எனக்கும் புரியல. அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னவா இருக்கும்? பேங்க்கு ஹாப்பியில் கோத்தக் மஹிந்திரா ஆல்ரெடி அலறான். ம். ரைட்டா? மக்கள் ஹாப்பி. மக்கள் எது சார் ஹாப்பி? என்ன முன்னைப்போ ஹாப்பியாக இருக்கிறான். ம். அப்போ என்ன பண்ணுறது? எனக்கு வருவாய் வேணும். ட்ரம்ப்பு வந்து ட்ரம்ப்போட ஃப்ரெண்டு அவர். ம். ட்ரம்ப்போட ஃப்ரெண்டு அமெரிக்கன் கார்ப்பரேட் வருத்தத்தில் இருக்கிறான். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மேலே டேக்ஸ் போட முடியாது. ஃபிஸ்கல் டெபிசிட்டில் ஒரு 25,000 கோடி குறைக்கலான்னு இருக்கிறேன். எப்படி பண்ணலாம்? சார் இப்போ இது நடந்ததுன்னா சார், நான் வந்து இப்போ நீங்கள் அடிக்கடி வீடியோவில் சொல்கிறது, ருப்பி எல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அப்படி ஒரு பட்டனை தட்டினா உடனே நம்பர் வந்துடும். ஆர்பிஐ கவர்னர் ஒரு பட்டனை அவனுக்கு தட்டினா தான் ஃப்ரீ. நம்பர் வந்துடும் நீங்கள் சொல்லுவீங்க. அதனால தான் வெறும் யூபிஐயில் மட்டும் போடுவோம். அவனுக்கு நம்பர்லாம் ஃப்ரீ. ம். பணக்காரன் எதை யூஸ் இல்லை சார், என் கேள்வி இதப்பா உனக்கு புரிய மாட்டேங்குதுப்பா. ம். நெஃப்ட்டு ஃப்ரீ, இம்ஸ் ஃப்ரீ. ம். எதெல்லாம் பணக்காரன் யூஸ் பண்ணுவானோ அதெல்லாம் ஃப்ரீ. இல்லை சார், என் கேள்வி, நீங்கள் பட்டனை தட்டினா பணம் வந்துடுது, ஆர்பிஐ கவர்னர் பட்டனை தட்ட அதெல்லாம் பணம் போகிறாரு இருக்கிறவனுக்கு நீ சும்மா வந்து அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆமாம் உண்மைப்பா. அதெல்லாம் பணக்காரனுக்குப்பா. நீ வந்து நல்லா இருக்கிற யூபிஐ யூஸ் பண்ணுறவன் யூஸ் பண்ணுவான். கரெக்ட் சார். சாமானிய மக்கள் தான் யூபிஐ இன்னைக்கு யூஸ் இப்போ நான் பண்ணுறாங்க. யூபிஐ யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இல்லை பார்த்ததில்ல. உங்களுக்கு தான் ஜிபே இருக்குதான்னு எனக்கு தெரியல. இல்லை,
நான் எல்லாமே பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான். ஏன்னா நான் வந்து இந்த ரூ. 5 ரூ. 10 சாமான்லாம் எங்கள் வீட்டில் மேடம் தான் வாங்குவாங்க. ம். அவ்வளோதான். அதுக்கு தான் மெயினாக யூஸ் பண்ணுறது. இப்போ என்னென்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு சின்ன சிக்க டேக்ஸ் கட்டினீங்கன்னா விசா மாஸ்டரும் காம்படிட்டிவ் ஆகிடுவோம். ரூபேவை காலி பண்ணிவிடுவோம். ட்ரம்ப்பு ஹாப்பி ஆகிடுவோம். ஓகே சார். இதில் இன்னொன்று ஆஸ் அ யூஸராக நான் பார்க்கும்போது என்னோட ஜிபேயில், அதாவது யூபிஐயில் ரூபே கார்டு, கிரெடிட் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை என்னால் அட்டாச் பண்ணிக்க முடியுது. வேறஸ் விசாவோ மாஸ்டர் கார்டோ என்னால் அட்டாச் பண்ண முடியல. ஏன்னா அது ஃப்ரீ இப்போ. கரெக்டு சார். இப்போ நான் பே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, டீ கடையில் போய் டீ வாங்க போகிறேன் அப்படின்னா என் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நான் பணம் பே பண்ண வேண்டியதில்லை. கிரெடிட் கார்டுலேருந்து கிரெடிட் கார்டுலேருந்தே அந்த டீ கடைக்கு ₹1 சாக்லேட்டுக்கு பே பண்ணலாம், ₹10 டீக்கு பே பண்ணலாம். அதெல்லாம் எப்படி நீ பண்ணுவ? வேறஸ் மாஸ்டர் ஆர் விசா கார்டில் அது பண்ண முடியாது. நீ ஏன் பண்ணுற? இப்போ ரூபேலாம் அப்போ இந்தியாவில் அப்படி ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குது. சரியா அதெல்லாம் முடியாதியா? இப்போ என்ன சொல்கிற? இப்போ நான் கிருஷ்ணன் கோயில் வேணுமா வேணாமா? என் அக்கௌண்ட்லேருந்து காசு எடுக்காமல் இருந்தால் போதும் சார். கிருஷ்ணன் கோயில் வேணுமா வேணாமா? சரி சார். இப்போ அடுத்த இன்னொரு சந்தேகம் இருக்குது சார். இப்போ நீங்கள் வந்து எனக்கு டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் கொண்டு வந்துட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? இனிமேல் வந்து யூபிஐயை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுவேன். அது ஒன்றை மாதிரி புத்திசாலி செய்கிறது. ஜிபேயோ நான் நான் முதல்ல வெளியே சொல்ல மாட்டோமே. 50 பைசா தானப்பா அப்படின்றது எங்களால் முடியாது சார். நான் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுவேன். ஜிபேவை அன்இன்ஸ்டால் அப்போ நான் பண்ணிவிடுவேன். என்ன கேட்குறேன், நாட்டுக்கா ஒரு நாளைக்கு 20 ஒரு மாதத்துக்கு 30 வாட்டி யூஸ் பண்ணுறியா ஜிபே? ஒரு நாளைக்கே ₹10 போகும் சார். அப்போ நீ வந்து ஒரு நாளைக்கு ₹5 நாட்டுக்காக கொடுக்க முடியாதா? அவ்வளோ பணக்காரன் இல்லை சார் நான். அந்த அதுதான் சோல் சொன்னேன், நீங்கள் பணக்காரர், நான் பணக்காரன் இல்லை. நான் பனி மேலே இருக்கிற சோல்ஜருக்கு ₹5 தரமாட்டேங்கிறேன். நீ பார்த்தீங்களா எப்படியெல்லாம் என்கிட்டருந்து வாங்கணும் நீங்கள். நாட்டுக்கு தரமாட்ட. நாட்டுக்கு ஒரு பற்றாக்குறை, ஒரு ₹25,000 தரமாட்ட. பனியில் இருக்கிற காஷ்மீரில் இருக்கிற சோல்ஜருக்கு காசு தரமாட்ட. அப்புறம் இல்லை சார், எனக்கு இன்டர்நெட் செலவாகுது, அதனால ஜிபே அன்இன்ஸ்டால் பண்ணுறேன். இந்த இன்டர்நெட்டில் ஏவன் பாவம் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணான் 4000 கோடி கொடுத்து, அவனுக்கு ஏதாவது ஒன்றுனா கொடுக்க மாட்டேன். கஷ்டம் தான் சார், அந்த லெவலுக்கு நாங்கள் இல்லை. எனக்கு இன்னொரு அப்போனா சந்தேகத்தை நீ மட்டும் வந்து தப்பு. ஜியோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீ எதிரி. சார், நான் ஒரு கேள்வி மட்டும் கேட்டுறேன் சார். சாமானிய மக்கள் தரப்புல இருந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி எனக்கு என்னன்னா, இப்போ ஜிபேவை நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இனிமேல் பணம் கொடுத்து செலவு பண்ண ஆரம்பிச்சிருவேன். அப்போது பணத்தோட சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். விச் இஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி பட்டன் அமுத்துனா அக்கௌண்ட்டில் பணம் வந்து விழுந்தாலும் என் கைக்கு பணம் வந்தால் தான் நான் செலவு பண்ண முடியும், இந்த ஜிபே இல்லைன்னா. அப்போ நீங்கள் எனக்கு அந்த நோட்டை அச்சடித்து என் கையில் கொடுக்கணும். ஒரு நோட்டையும் அச்சடிக்கிறதுக்கு குறைஞ்சது ₹1 செலவாகுது மினிமம். ₹2 செலவும். அந்த மினிமம் நான் சொல்கிறேன் சார். உடனே நம்பர் தப்பு அப்படின்லாம் வருவாங்க, அதனால் அது வேண்டாம். நான் மினிமம் ₹1 செலவாகுதுன்னு வச்சுக்கிட்டா அந்த ₹1 பேர் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல சார், அது யார் பேர் பண்ணுவாங்க? அது கவர்மெண்ட் பேர் பண்ணும். என்ன சார், எங்கிட்ட இருந்து ₹1 பிடுங்குறீங்கன்னு நான் வெளியில் வர்றேன். என் நண்பன் ஹாப்பியாக இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா க்ரூட் ஆயில் விஷயத்தை கவனிச்சுட்டு சன்ஃப்ளவர் ஆயிலை விட்டுட்ட மாதிரி. அது மாதிரி தான் அது. இப்போ இன்னொன்று வேறு இருக்குல்ல, புதுசாக ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். எல்பிஜியில் ஒரு எல்பிஜிக்கு ₹18 எக்ஸ்ட்ரா வாங்கி நாங்கள் ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் பண்ணலான்னு இருக்கிறோம். இந்த மிடில் கிளாஸ்னு எதுக்குப்பா இருக்குது? நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் சார், எங்களுக்கு பேசாமல் இங்கே வேலை பார்க்குறவங்களுக்குலாம் சம்பளம் ஜாஸ்தி கொடுத்துருங்க அது சார். நான் இங்கேருந்து போவேன். என்ன சார் வம்பா இருக்குது? நீங்கள் தான் வந்து எக்கானமி இப்படி இருக்குது, இவங்க அதை பண்ணுறாங்க, இன்ஃப்ளேஷன் ஏறிடுச்சு, யூபிஐன்னு சொல்கிறீங்க. நீங்கள் தான் வந்து சம்பளம் ஜாஸ்தி பண்ணி கொடுக்கணும் நீங்கள் அடுத்த. இல்லைப்பா. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் ₹450 கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு ₹99 தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.